உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமத்து சமையல். ஈராக்கில் சண்டை நடக்கிறதுனால நம்ம கிராம சமையலுக்கு அதாவது என்ன தான் புதுமையாக போனாலும் பழமைக்கு வந்து தான் ஆகணுங்கிறது இது தான். இப்போ சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டாச்சு. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. மஞ்சள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தத்தி கலக்கலாம். பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. இங்கே தாளிச்சு விட்டுட்டோம். தாளிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சு இதை நல்லா வேகட்டும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இது அப்படியே வெந்துட்டுருக்கிட்டு நம்ம இப்போ வந்து இப்படி என்ன பண்ணணும், பருப்பு கடையணும். சரிங்களா? தண்ணி வந்து இருத்தி வச்சுக்கிட்டு ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு கடைஞ்சிக்கலாம். இதாக பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஒரு தட்டை போட்டு முடிக்கலாங்க. ஏன்னா கிராமத்து சமையல் இது தான். என்ன தான் புதுசாக வந்தாலுமே ஓல்ட் இஸ் கோல்டு. என்ன தான் இருந்தாலும் நம்ம எந்த தூரத்துக்கு போனாலும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் திரும்பி அங்கே தான் வரணுங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே வச்சுருங்க, அப்போ பேசிக்கலாம். இல்லை வேண்டாம், ஒழுங்கு பண்ணி வைங்க. எங்கிட்ட கொடுங்க, நிறுத்தி வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து கடைஞ்சி வச்ச சாம்பார் பருப்பை உள்ளே ஊற்றிடலாம். இல்லைங்களா? நல்லா வெந்துட்டுருக்குட்டு. இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட கொண்டு வந்துக்கோங்க. சாம்பார் பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் எதுக்குன்னா இந்த சாம்பார் பொடி போட்டு மூடி வச்சா இந்த சாம்பார் வாசனை ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தலையை விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மண் அதாவது விறகடுப்பில் மண் சட்டியாக விறகடுப்பான்னு நினைக்காதீங்க. அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் சாப்பிட்டவங்க 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்போ தான் நம்ம கேஸுங்கிறோம், இண்டக்ஷனுங்கிறோம், குக்கருங்கிறோம், மிக்சிங்கிறோம். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டவங்க, விறகடுப்பில் செஞ்சவங்க, மண் சட்டியில் செஞ்சவங்க தான் 100 வருஷம் வாழ்ந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஓல்ட் இஸ் கோல்டு. இதுதான் கோல்டு. சரிங்களா? இதுதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் இப்போ எங்கள் சமையல் சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் வந்துச்சு, அதனால் சாதம் வடிக்கல. இது குக்கரில் உள்ளே வச்சுக்கலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா விறகு எங்கிட்ட அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. நான் இது சாம்பார் வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சு தாளிச்சு கொடுக்குறேன். குக்கரில் விசில் விட்டால் எனக்கு பிடிக்காது பருப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது எங்கள் சாம்பார் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.